ஹாய் guys, வெல்கம் டு சின்டைம்ஸ் பாபு ஃபேமிலி. திருப்பத்தூர் டு கோவாவில் வந்து 4வது நாள் பயணத்தை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம சித்ரதுர்கா அந்த ஊரை நோக்கி நம்ம இப்போ வந்து பயணம் செஞ்சிட்ருக்கோம். ஸோ காலையில் பயங்கரமான ஒரு க்ளவுடி தான். ஸோ மழை வர மாதிரி இருக்குது. எப்போ வருது எப்போ நிற்குதுன்னே தெரியல இந்த ஊரில். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் சீக்கிரமாக போயிட்டு காலையில் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரைடு ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா எப்போ மழை வருதுன்னே சொல்ல முடியாது. திடீர்னு மழை வருது, திடீர்னு வெயில் அடிக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து பயங்கரமாக வெக்கையாக வேறு இருக்குது. அதனால் வந்து எப்பப்போ டைம் கிடைக்குமோ அப்போல்லாம் சாப்பிட்றணும். ஸோ அப்படி தான் வந்து பிளான் பண்ணி ரைட் பண்ணிகிட்டே இருந்தேன். சடனாக ஒரு கடை, சின்ன ஒரு கடை இருந்தது. ஸோ அதை பார்த்தோன்னே நம்ம சைக்கிளெல்லாம் நிறுத்திட்டு ஸோ உள்ளே போய் உட்காந்த பின்னாடி தான் தெரிஞ்சுது. ஓகே, உள்ளே பார்த்தா டிவியில் தமிழ் படம், விஜயகாந்த் படம் ஓடிட்டு இருந்துச்சு. ஒருவேளை இது தமிழ் கடையோ அப்படின்னு நினச்சோம். பட் அதே மாதிரி இது தமிழர் கடை தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 தோசை ஆர்டர் பண்ணியிருந்தேன். 2 தோசை ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கு குழம்பு சட்னி ஆஸ் யூஷுவல் தான். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோசை நல்லா மொறுமொறுன்னு சுட்டுருந்தாங்க. வயசான பெரியவங்க தான், ரொம்ப பெரியவங்க இல்லை, கொஞ்சம் வயசானவங்க. பட் வந்து தோசை மொறுன்னு ப்ளைன் தோசை 2 போட்டு கொடுத்தாங்க. இதில் ஹைலைட் என்னென்னா அந்த குழம்பு தான். குழம்பு நான் என்னவோ அது வந்து சிக்கன் சூப்பு குழம்பு, அந்த மாதிரி பெப்பர் குழம்பு, மட்டன் பெப்பர் குழம்பு அப்படின்னு நினச்சேன். பட் அது தக்காளி குழம்பு தானா. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் அவளை கூப்பிட்டு கேட்டேன், இது என்ன குழம்பு அப்படின்ட்டு. நான் அப்போ தான் தமிழில் பேசினேன். சரி, தமிழில் பேசுகிறாங்களா இல்லையான்னு கேட்கலான்ட்டு. இது என்ன குழம்புன்னு கேட்டதுக்கு, இது தக்காளி குழம்பு தான், இது மட்டன் குழம்புலாம் நாங்கள் வைக்கிறதில்ல அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ தான் தெரிஞ்சு இப்படி ஒரு குழம்பு இருக்கா, அதுவும் பெப்பர் கலரில் இருக்குது. ஸோ மட்டன் குழம்பெல்லாம் பெப்பரில் வச்சா எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி பெப்பர் கலரில் இருந்துச்சு அந்த குழம்பு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த தோசைக்கு அந்த பெப்பர் குழம்பு ரொம்ப அருமையாக, வாய்க்கு சும்மா ருசியாகவே இருந்ததுன்னே சொல்லலாம். அவர் கூட கொஞ்சம் பேச்சு கொடுத்துட்டு அப்படியே நான் சாப்பிட்டு இருந்தேன். டிவியில் வேறு விஜயகாந்த் படம் வேறு ஓடிட்டு இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்துட்டு இவர்கிட்ட கொஞ்சம் டீட்டெயில் கேட்டுருந்தேன். நீங்கள் எந்த ஊர்னு கேட்டு, அவர் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியா. ஸோ நேட்டிவ் வந்து கிருஷ்ணகிரி தான். இங்கே வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே இங்கே செட்டில் ஆகிட்டாராம். ஸோ இங்கே தான் கடை வச்சுட்டு இருக்கேன். காலையிலலாம் நான் பார்த்துப்பேன், நைட்டெல்லாம் வந்து இன்னும் 2 பேர் இருக்காங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்றது, சென்னையிலேருந்து கோவா போயிட்டுருக்கேன் அப்படின்னேன். இது சென்னையிலேருந்து கோவாவா அப்படின்னாரு. என் ஊர் கிருஷ்ணகிரி தான் அப்படின்னு சொன்னார். சரி, கேட்டு நல்லா பேசிவிட்டு இங்கேருந்து எவ்வளோ தொலை போவோம், இங்கெல்லாம் மழை வந்து அடிக்கடி வருது, அடிக்கடி வந்து ஸ்டாப் ஆகுது, கொஞ்சம் பார்த்து போங்க, நைட்டெல்லாம் எப்படி தங்குறீங்க அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுருந்தார். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்னபடி பார்த்திங்கன்னா சித்ரதுர்கா வரையும் லைட்டாக தான் மழையாம். பட் அதுக்கப்புறம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மழை இருக்குது இந்த தடவை. ஸோ நல்லா பார்த்து கொஞ்சம் சேஃபாக போங்கன்னாரு. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா மழை, நான் சாப்பிட்டேன்னா உடனே மழை வந்துடுச்சு. ஸோ உடனே அப்பயும் கொஞ்சம் ரிலாக்ஸாக எப்பயும் மெதுவாக சாப்பிட்ற டைமை விட கொஞ்சம் மெதுவாக தோசைலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கே ஒரு ஆசை, அந்த குழம்பு மேலே எனக்கே ஒரு ஆசை வந்துச்சுன்னா பார்த்துங்களேன். நான் இன்னமும் இது பெப்பர் குழம்பு மட்டன் குழம்புன்னு நினச்சேன். பார்த்தா சாதாரண தக்காளி குழம்பு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், திரும்ப அகெயின் ஒரு இட்லி வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இட்லி வாங்கி அதையும் டேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தா செம்மையாக இட்லி ஆஸ் யூஷுவல் சொல்லவே தேவையில்ல. இந்த ஊர் நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரையும் இட்லி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பயங்கரமான ஒரு டேஸ்ட்டுன்னே சொல்லலாம் அதுக்கும். ஏன்னா எனக்கே வந்து சில நேரத்தில் சாப்பாடு என்னடா இது செட்டே ஆக மாட்டேங்குது, எங்கே போனாலும் இப்படி இருக்கே சாப்பாடு அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். லைக் லடாக் டு திருப்பத்தூர் லடாக் நான் ரைடு அடிக்கும்போது. ஸோ ஏன்னா ஃபுட்டே அப்போல்லாம் செட் ஆகலை. பஜ்ஜி சமோசா அப்படி தான் இருந்துச்சு, பாவு பஜ்ஜி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இங்கே வெறும் தோசை இட்லின்ற போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே தோசை என்னடனா நல்லா மொறுமொறுன்னு சொல்கிறாங்க ஆஸ் யூஷுவல். இட்லி வந்து தோசை மாதிரியே இருக்குது, அவ்வளோ பெருசாக ஆப்பம் மாதிரி. அதுக்கு தகுந்த இட்லி, இட்லிக்கு தகுந்த தோசைக்கு தகுந்த சாம்பாருக்கு தகுந்த சட்னி. அதில் முக்கியமாக இங்கே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா சேர்த்துறாங்க. பச்சை மிளகா டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும். நம்ம ஊர்லலாம் இப்போல்லாம் குறைச்சிட்டாங்க பச்சை மிளகா, காரம், வயிறு எரிச்சல் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த பச்சை மிளகா சேர்த்துறதே விட்டாங்க. எப்போவுமே குழம்புலலாம் பார்த்திங்கன்னா லைட்டாக பச்சை மிளகா சேர்த்துனா அந்த ஒரு டேஸ்ட்டு ஸ்மெல்லே வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக வந்து இந்த இடத்துல வந்து நான் இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா தண்ணியெல்லாம் வாட்டர் கேனில் ஃபுல் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ கிளம்ப வேண்டிய நேரம். ஏன்னா டைம் வந்து இப்போயே வந்து பார்த்திங்கன்னா 11 மணி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் மழை வேறு வரும், அதுக்காக நம்ம நிற்கணும், திருப்பம் போகணும், திருப்பம் நிற்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இப்போ வரையும் வந்து பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். 11 மணி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் லஞ்சு வந்து எனக்கு தெரிஞ்சு லஞ்ச் இருக்காது, டின்னருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போவே 11 மணிக்கு தான் நான் சாப்பிட்றேன். 11:10 இருக்கும், 10:30 மணி. இப்போது 10:40 கரெக்டாக சொல்லணும். 10:30 மணி 10:40. ஐயோ வளரணும். ஸோ சாப்பாடு அந்த மாதிரிங்க, சாப்பிட்ட உடனே அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ 10:40 ஆகுது.
ஸோ இதுக்கப்புறம் லஞ்சு வந்து எப்படியும் எனக்கு 3 to 4 o'clockன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ட் எடுக்கிறத பொறுத்து, ஏன்னா இப்போ தான் நான் சாப்பிட்ருக்கோம், அவ்வளோ சீக்கிரம் பசி எடுக்காதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு இட்லி 2 தோசை இல்லையா, அதனால் ஸோ போயிட்டே பேசுவோம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த ஊரில் என்ன ஃபுட்டு இருக்குது, அதை நாம் என்ன டேஸ்ட் பண்ணலாம், அது எப்படி இருக்குதுன்னு சொல்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நானும் இப்போது ரொம்ப காத்துட்ருக்கேன், கோவா நோக்கி போகிறதுக்கு ரொம்ப ஈகர்லி வெயிட்டிங். ஸோ நீங்களும் நம்ம சேனலை வந்து கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் சின் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாய். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.